குடியரசு தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி அணிவகுப்பு இடம்பெறவுள்ள டெல்லி ராஜபாதையில் ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். நாளை மறுநாள் நாட்டினுடைய குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. ஒவ்வொரு குடியரசு தினத்தன்றும் டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜபாதையில் அனைத்து மாநிலங்களினுடைய வாகனங்களின் அணிவகுப்பு மற்றும் பாதுகாப்பு வாகனங்களினுடைய அணிவகுப்பு நடைபெறும். இந்த அணிவகுப்பில் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் கலந்து கொள்வார்கள். அதே போல ஒவ்வொரு வருடமும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு பிரதிநிதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்வார். அதே போல இந்த வருஷத்தினுடைய சிறப்பு அழைப்பாளராக அபுதாபியினுடைய இளவரசராக இருக்கக்கூடிய முகமது பின் கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்காக இந்த ராஜபாதையானது முழுக்கவுமே தயாராகிவிட்டது. கடந்த ஒரு 2 மாதங்களாக நடைபெற்று வந்த பணிகளானது தற்பொழுது முற்றிலும் நிறைவு பெற்று நாளை மறுநாள் குடியரசு தின கொண்டாட்டத்திற்கு இந்த ராஜபாதையானது தயாராகி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி மாளிகையில் அமர்ந்துதான் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல சிறப்பு அழைப்பாளர் ஆகியோர் விழாவினை காண இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த குண்டு துளைக்காத பிரத்யேக மேடையும் தயாராகிவிட்டது. அதே போல இந்த அதாவது இந்த அணிவகுப்பில் பொதுமக்களும் அதே போல பல்வேறு நாடுகளினுடைய தூதுவர்கள் கலந்து கொள்வார்கள். அதே போல அதிமுக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வார்கள். அவர்களுக்கான பாஸ்களும் வழங்கப்பட்டு இருக்கின்றன. அதே போல இங்கு பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கியும் இதை காண்பதற்காக மக்கள் வருவார்கள். இவர்கள் அனைவருக்குமான இந்த இருக்கையும் தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த இருக்கையில் எண்கள் ஒட்டப்பட்டு இருக்கின்றன. இந்த இடம் முழுக்கமே தற்பொழுது காவல்துறையினருடைய பாதுகாப்பில் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. பொதுவாகவே இந்த சாலையில் போக்குவரத்து அனுமதிக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த பாதுகாப்பு விஷயங்கள் காரணமாக இந்த சாலை முழுவதுமே பூட்டி சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கு டெல்லி காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதீமுடன் மதியழகன், புதுடெல்லி.